வழங்குகிறோம் புதிய ஆர்எம்கேவி நேச்சுரல்ஸ். ஆர்எம்கேவி நேம் வந்து மக்கள் மத்தியில் இந்த அளவுக்கு சென்று அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து என்னுடைய மறைந்த அண்ணன் விஸ்வநாதனுடைய தொலைநோக்கு பார்வையும் அவனோட மார்க்கெட்டிங் ஐடியாஸ் தான் காரணம்னு நான் சொல்லுவேன். 1995 முதல்ல ஆரணியில் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டை ஆரம்பிக்க சொன்னதே அவர் தான். முதல்ல வந்து நாங்கள் பண்ண பெரிய அளவில் பெரிய இது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாரதியாருடைய சின்னஞ்சிறுகிளியே என்ற புடவையை வந்து பட்டில் நெசவு பண்ணோம். அதை வந்து ஒரு அபிநயமாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து பட்டில் நெசவு பண்ணோம். அது வந்து மக்கள் மத்தியில் நல்ல பெரிய வரவேற்பு கிடைச்சிது. அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணாபுரத்தில் உள்ள சிற்பங்களை, இப்போ மர வேலைப்பாடுகளை பட்டுச்சாலையில் கொண்டாந்தோம். அதற்கு வந்து நேஷ்னல் அவார்ட் கிடச்சிது. அப்புறம் ஹம்சதமேந்தி அந்த ஓவியத்தை வந்து ரவிவர்மா வரைஞ்ச ஓவியத்தை சேலையில் நெசவு பண்ணி கொண்டாந்தோம். அதுக்கும் நேஷ்னல் அவார்ட் கிடச்சிது. ஸோ இதே மாதிரி ஒரு தீமை எடுத்துக்கிட்டு அதை கருவாக வச்சுக்கிட்டு பல விதமான டிசைன்களை உருவாக்கிக்கிறோம். இது வந்து ஒரு படைப்புன்னு சொல்லலாம். இந்த டிசைனில் வந்து கான்சன்ட்ரேஷன் ஒரு லெவல் போன பிறகு அடுத்தது வந்து என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் கலர் எடுத்துகிட்டு ஏதாவது புதுசாக பண்ணணும்னு நினச்சோம். ஸோ அதில் உருவானது தான் 50,000 புடவை கலர். ஸோ கலரில் புரட்சி பண்ணதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் துணியில் அதோட டெக்னிக்கில், அதாவது பட்டு நெசவில் ஏதாவது புதுமை பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அதுதான் வந்து ரிவர்சபிள், இந்த ஃபர்ஸ்ட் ரிவர்சபிள் சாரீ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 4 பார்டர், 4 முந்தானி, 2 மாறுபட்ட கலர்கள் உடலில். ஸோ அதுவும் நல்ல வரவேற்பு கிடச்சிது. அடுத்ததாக வந்து நகாசுன்னு ஒரு புடவை பண்ணோம். அதுவும் வந்து இப்போ எந்த டிசைனுமே நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியாது. இந்த நகாசு டிசைனில் வந்து யூ கேன் ஃபீல் த டிசைன். அது 3D எஃபெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு, எம்பாஸ்ட் ஆகி இந்த டிசைன் மேலே வரும். ஸோ அந்த புடவையும் வந்து பேட்டன் அப்ளை பண்ணியிருக்கோம். வர்ணஜாலம்ங்கிறது விக்டர் வாசலிலியோட ஆப்பார்ட், அதோட இன்ஸ்பிரேஷனில் பண்ண புடவையாகும். அது வந்து சைக்கடலிக் கலர்ஸ் அதை பேஸ் பண்ணி பண்ணது. அதுவும் வந்து ஒரு பட்டில் வந்து ஒரு புதுமைன்னு தான் சொல்லணும். உலகமே வந்து இன்றைக்கி வந்து அதிகமாக பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, என்வாயர்மெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க, ஈக்கோ ஃப்ரெண்ட்லி, அப்புறம் வந்து குளோபல் வார்மிங் அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க இதை பற்றி. ஸோ ஆர்எம்கேயோட பங்கு என்ன, சுற்றுப்புற சூழலுக்கு ஆர்எம்கேயோட பங்கு என்ன அப்படிங்கிற யோசிக்கும்போது தான், ஏன் நம்ம வந்து 500 வருஷம் 1000 வருஷத்துக்கு முன்னால் உள்ள வெஜிடபிள் டைஸை ஏன் திருப்பி நம்ம ரிவைவ் பண்ணி கொண்டாடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது.
மட்டும் கொடுத்துரு. இயற்கை முறையில் சாயம் போடுறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 3000 வருஷமாக அது பண்ணிட்டு வரோம். இப்போ சமீப காலமாக நம்ம ஒரு 500 வருஷமாக நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம். ஏன்னா இயற்கை முறையில் சாயம் போடுறது தான் நம்மளுடைய பாரம்பரியமான முறை. அது சாயம் போடுறவங்களுக்கோ அல்லது அந்த சாயம் போட்ட பிறகு நெசவு பண்ணி அதை உடுத்திக்கிறவங்களுக்கோ சாயம் போட்ட தண்ணியை வெளியேற்றும் போது அது வெளியேற்றப்படுகிற நிலத்துக்கோ எந்த கெடுதலும் செய்கிறது இல்லைங்கிறது மட்டும் இல்லாமல் நன்மை செய்து நிறையா. இயற்கையில் எத்தனையோ நிறங்களை நம்ம பார்க்குறோம். ஒரு பயணத்தின் போல் பார்த்தீங்கன்னா அதனுடைய பூக்களோட நிறம், மரங்களுடைய நிறம், அதனுடைய இயற்கைகளில் எத்தனையோ வேறுபட்ட நிறங்கள் பார்க்குறோம். ஆனால் அதெல்லாம் இயல்பாக உருவாக்கின அந்த நிறங்கள் இல்லாமல் மனிதனுடைய விஞ்ஞான கண்டுபிடிப்பில் வேதிப்பொருட்களை சேர்த்து உருவாக்கின பல கனிமங்களை வச்சு உருவாக்கின சாயங்கள் அதை அந்த தன்னை அழகுபடுத்திக்கிறதுக்காக பயன்படுத்திட்டு திரும்ப மீண்டும் அந்த சாயத்தை கழிவுகளை நம்ம ஆற்றுகளில் குடிநீர் போகிற பாதையில் அது மாதிரி படும்பொழுது அவை பூமியில் படிஞ்சு விளைநிலங்கள் பாதிக்கிறதையும், அப்புறம் குடி தண்ணீர் பாதிக்கப்படுறதும், கிணற்று நீர் பாதிக்கப்படுறது, மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம் மாறி போகிறதுன்னு இப்போது பல்வேறு செய்திகளை கேள்விப்படுறோம். இதெல்லாம் நமக்கு அவசியமா அப்படின்னு பார்க்கும் பொழுது திரும்ப நாம் எல்லாரும் இயற்கையை நோக்கி திரும்புகிறாங்க. இயற்கையிலேருந்து ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு பார்க்கும்போது எத்தனையோ மூலிகைகள், எத்தனையோ தாவரங்கள். மூலிகைகள்னால் ஏதோ மலை தாண்டி கடல் தாண்டி போய் கிடைக்கக்கூடிய ஒரு தாவரம்னு இல்லை. அன்றாடம் நாம் பயணத்தில் போகக்கூடிய பாதையிலேயே கிடைக்கக்கூடிய எத்தனையோ தாவரங்களில் இந்த மாதிரி ஒரு நிறமிச்சத்துக்கள்லாம் இருக்குது. இந்த பட்டு நம்ம பாரம்பரியமாக சாயம் போடும் பொழுது இந்த பட்டோட தரம் வெகு நாட்கள் கெடாமல் உயர்வாக அதனுடைய தரத்திலேயே இருக்கும். இந்த நேச்சுரல் கலர்ஸை பொறுத்தவரை நல்லா கேட்டிங்கன்னா, இதை டை பண்ணுற டையருக்கும் சரி, வியூ பண்ணுற வியூவருக்கும் சரி, அதை கட்டிக்க போகிற உங்களுக்கும் சரி, இது எல்லாருக்குமே பயனளிக்கக்கூடியது. இது நிறைய மெடிசனல் வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதனால் நேச்சுரல் கலர்ஸுங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 150 ஷேடு வரை இதுவரை டெவலப் பண்ணியிருக்கிறோம். பூ, இலை, மரப்பட்டை, வேர், இந்த காய் எல்லாமே நமக்கு சாயத்துக்கு பயன்படுது. அப்புறம் இயற்கையான இருக்கிற அந்த கல், பாறை, மலை, அதிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட உப்பு கூட நமக்கு அந்த சாயம் ஏறினது நல்ல கெட்டி சாயமாக இருக்கிறதுக்கு பயன்படுது. மொத்த உலகமும் இயற்கையை நோக்கியே திரும்பி போயிட்டுருக்கு. அப்படி இந்த துணி விஷயத்தில் எடுத்து பார்த்தாலும் நாம் இயற்கையை நோக்கி திரும்பி போகிறதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்லணும். ஒன்று, அந்த துணியை சார்ந்திருக்கிற மொத்த சூழல். இன்னொன்று, அந்த துணியை அணிந்து கொள்ளக்கூடிய மனிதனுடைய உடல் நலம். சூழலை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த துணியை நெசவை தயாரிக்கக்கூடிய நெசவாளர்களுடைய அவங்க பயன்படுத்தக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் இயற்கை சார்ந்து இருக்கும்போது அந்த நெசவாளருடைய வாழ்க்கை, நெசவாளருடைய அவர் முகர்ந்து பார்க்கக்கூடிய, ஏன்னா ஒரு வேதிப்பொருளை அடிக்கடி முகரும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள், அதனால் நாட்பட்டு ஏற்படக்கூடிய தொந்தரவுகள், அதிலிருந்து முழுமையாக அவர் விடுதலை பெறார். நேச்சுரல் விஷயங்களை, இயற்கையான விஷயங்களை அவங்க முகரும் பொழுது, ஏன்னா முகர்றதை ஏன் சொல்கிறேன்னா, ஒரு மூலிகைன்னு எடுக்கும் பொழுது முதல்ல அதனுடைய பயன் அந்த மூலிகை காற்றை சுவாசிக்கும் பொழுது நம்ம உடலில் கிடைக்கக்கூடிய எல்லா மூலிகைகள்லையும் ஒரு மனமூட்டக்கூடிய விஷயங்கள், அந்த சத்து பொருட்கள் வாலண்டைல் கண்டென்ட் சொல்லுவாங்க.
ஒரு துளசி தோட்டத்து வழியாக நம்ம போகிறோன்னா நமக்கு வந்து துளசியை பார்க்கலைனாலும் அந்த மனம் வந்து மூக்குக்குள்ளே போகும். இங்கே இருக்கிற அத்தனை மூலிகைகளுக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு மூலிகைகளுக்கும் ஒவ்வொரு விதமான மனம் கொடுக்கும். அந்த மனம் வந்து வெறுமன மூக்கோடு நின்று போகிற விஷயம் கிடையாது. அந்த மனத்தை எடுத்து செல்லக்கூடிய வேதிக் கெமிக்கல், அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து மூளை வரைக்கும், நம் ரத்தம் வரைக்கும் கலந்து நமக்கு பல்வேறு நல் பலன்களை கொடுக்குது. டுஃபான் ரஃபாய் கிட்டத்தட்ட அவருக்கு 95 வயது இளைஞர்னா சொல்லணும் அவரை. அவரோட தொடர்பு கிடைச்சிது. அவர் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு இதை பற்றி. ஸோ அவரை இங்கே எங்களோட ப்ரொடக்ஷன் சென்டருக்கு வர சொல்லி கிட்டத்தட்ட ஒரு எங்கள் என்டையர் டீம் ஒரு 10லேருந்து 15 பேர் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆனோம் அவர்கிட்ட. ஸோ அதோட எஃபெக்ட் தான் இன்றைக்கி வந்து நேச்சுரல் கலர்ஸ் பண்ணியிருக்கிறோம். சாயமேற்றும் விஷயம் பார்க்கும் பொழுது இங்கே வந்து கெமிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன் கிடையாது. தாவரங்களில் கூட தேவையான வேதிப்பொருட்களை பிரித்து எடுப்பதற்கு பல்வேறு கெமிக்கல்களை போட்டு பிரித்து எடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. அப்படி இல்லாமல் அந்த தாவர இலை, தழை, பட்டை, வேர், கனிகளை வந்து நீரை வச்சு, தண்ணியை வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுக்கும் பொழுது எந்த விதமான வேதிக் கழிவுகளும் தங்குறதில்லை. அப்படி நம்ம தேவையான நிறமியை எடுத்துக்கொண்டு மீதி இருக்கிற பொருட்களும் அதுவும் மூலிகைகள் தான். அதில் எத்தனையோ நார் பொருட்கள் இருக்குது, எத்தனையோ கனிமங்கள் இருக்கின்றன, எத்தனையோ மூலக்கூறுகள் இருக்குன்னா அதை மீண்டும் அந்த தண்ணிக்கோ மண்ணுக்கோ அளிக்கும் பொழுது அது எந்த இடத்துலையும் சூழலை வந்து கெடுபடுறதில்லை. நேச்சுரல் கலர்ஸ் வந்து மற்ற கெமிக்கல் டைஸ் மாதிரி அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. இது லபோரியஸ் ஜாப்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு மூலிகைகளையோ இல்லை பழங்களையோ இல்லை மரப்பட்டைகளையோ அதை ப்ராசஸ் பண்ணி தான் பண்ணணும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு தடவை ஷேட் பண்ணும்போதும் சில வேரியேஷன் வரலாம். ஸோ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்? கிட்டத்தட்ட ஒரு வருட இல்லை 1.5 வருஷ உழைப்புக்கு அப்புறம் தான் இன்றைக்கி கிட்டத்தட்ட 100லேருந்து 150 ஷேடை நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கிறோம்.
நீ இயற்கையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 லட்சம் மூலிகைகள் இருக்குது. மூலிகைகள், பூக்கள் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதில் அது ஒவ்வொரு நிறங்களும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமானது. ஸோ அந்த நிறங்களை எல்லாத்தையுமே நம்ம கொண்டாட முடியும், கண்டிப்பாக கொண்டாட முடியும். அது கொண்டாட முடியாதுங்கிறது இல்லை. பட் ஒன்று மற்ற கெமிக்கல் டேஸில் என்னெல்லாம் கலர்ஸ் இருக்கோ அதையும் எடுத்துகிட்டு வர முடியும். முடியாதது ஒன்றும் இல்லை. பட் ஒன்லி திங் அது வந்து இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். அந்த இயற்கை சாயத்தை அணிந்த மனிதருக்கு எடுக்கும் பொழுது அந்த மனிதருக்கு 2 விதமான பலன். கலர் தெரப்பி அப்படின்னு சொல்லி இன்றைக்கி உலகம் பூரா பேசப்பட்டுட்டு வராங்க. அந்த கலர் தெரப்பி எடுத்திங்கன்னா அதை வந்து 2 கருத்து இருக்குது. நேரடியாக அந்த நிறம் நம்ம உடலுக்கு தரக்கூடிய நல்ல பலன்கள். இன்னொன்று, அந்த நிறம் மனதின் மூலமாக மனதின் மூலமாக உடலை வந்து எப்படி கொண்டு வருது. இயற்கை விஷயங்கள் வந்து அதனுடைய மூலக்கூறுகளில் இருக்கக்கூடிய ஒரு நானோ பார்ட்டிகிள்ஸ், ரொம்ப நுண்ணிய பொருட்கள் நம்ம தோலில் அது தொடர்ந்து அது படும் பொழுது நமக்கு நல்ல உடல்நிலையை தரலாம். அதுவும் குறிப்பாக தோல் நோய்கள் இருக்குது. வேர்வையினால் பூஞ்சை காளான் வருதுன்னா அந்த தகரையினுடைய நிறம் கொண்ட ஆடையை அணியும் பொழுது அந்த தகரையினுடைய கூறுகளை கொஞ்சம் அந்த ஒவ்வொரு இழையும் பெற்றிருக்கும். ஒரு 500 கிராம் உள்ள எடையுள்ள பட்டுப்புடவையில் எவ்வளவு மீட்டர் இலைகள் இருக்கணும். ஒவ்வொரு இலையிலையும் வரிசையாக அந்த நிறமிகள் கொறுத்துக்கிட்டு இருக்கும்போது அது வேர்வையில் பட்டு அது நம்ம தோலில் தினசரி படும் பொழுது அப்போ அந்த தோல் நோய்களிலிருந்து நமக்கு வந்து ஒரு காப்பு ஏற்படலாம். இயற்கை சாயம் கொண்ட உடைகளை அணிஞ்சுக்கிட்டோம்னா இந்த நோய் போகும், இந்த நோய் வராதுன்னு சொல்லலைனாலும் மொத்தமாக உடலுக்கு நோய் எதிர்ப்பாற்றலை தரக்கூடிய துவர்ப்பிகளை நாம் உடலோடு அணைத்திருக்கிறோங்கிற ஒரு விஷயமே ஒரு மிகப்பெரிய விஷயம். அது வந்து அதனுடைய கூறுகள் நம்ம தோலில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் படும் பொழுது நமக்கு பல்வேறு நோய்கள் வராமல் தடுக்கும். இப்போ மயில் துத்தம்னு இருக்குல்ல, அதை வந்து நம்ம தூள் பண்ணி தண்ணியில் கரைச்சி அதில் பட்டை வந்து துவைச்சி ஊற வச்சுக்கலாம். ஃபெரஸ் சல்ஃபேட்டையும் தூள் பண்ணி அதில் தண்ணியில் கரைச்சி வச்சுட்டு அந்த கரைசல்லையும் பட்டை ஊற வச்சுக்கலாம். அதுமாதிரி பொட்டாசியம் பைக்ரோமேட்லேயும் தண்ணியில் கரைச்சி அதுலேயும் பட்டை துவைச்சி 3 விதமான கரைசல்லையும் பட்டை துவைச்சி ஊற வச்சுக்கலாம். திரும்ப அதை அப்படியே வெளியே எடுத்து தண்ணியில் அலசிட்டு இந்த பலாமரத்தூளை வந்து அதனுடைய சாறை எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதில் இந்த 3 பட்டையும் போட்டு சாயம் போடும்போது இந்த 3மே வந்து 3 கலராக தெரியுது. நம்ம ஒரே கலரில் சாயம் போடும்போதும் 3 விதமான கலர் நமக்கு தெரியுது.
சித்த மருத்துவம் ஆயுர்வேதத்துல எல்லாம் துணிகளில் வந்து மூலிகை சாயங்களை ஏற்றி மருத்துவம் பார்க்கக்கூடிய விஷயமே இருந்திருக்கு. பட்டி போடுதல்னு சொல்லுவாங்க. அதாவது நேரடியாக ஒரு மருந்த தோலில் இப்போ முட்டு வலி இருக்குது, நேரடியாக எண்ணெய்களை போடுறது பார்த்துருப்போம். அது இல்லாமல் ஒரு நல்ல பருத்தி துணியிலையோ இல்லை பட்டு துணிகள்லையோ மருந்து சாயங்களை ஊற்றி, மருந்து பொருட்களை ஊற்றி அதை வந்து அது மேலே போடுவாங்க அந்த முட்டிகளில். அப்படி போடும் பொழுது சஸ்டைன்டு ரிலீஸ்னு இன்றைக்கி பேசுகிறோம் இல்லையா, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மருந்து பொருளை உடலுக்கு செலுத்துவது. நேரடியாக ஊசியில் செலுத்துகிறாங்கன்னா நேரடியாக போயிடும். அப்படி இல்லாமல் அந்த வலி நிவாரணி பொருளை பட்டி போடுவதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக போகிறதுக்கு அந்த துணி பயன்படும். அதையும் இன்றைக்கி இருக்கிற அந்த சாயம், இயற்கை சாயம் சேர்த்த ஆடைகளையும் பொருத்தி பார்க்கும் பொழுது சஸ்டைண்டாக ஒரு மருத்துவ பயனை வந்து தருவதற்கு இந்த இயற்கை சாயங்கள் பயன்பெறும்னு நமக்கு தோணுது. இது மட்டும் இல்லாமல் மருந்துகள் செய்வதற்கு கூட வஸ்திரகாயம் அந்த வஸ்திரகாயங்கிறது மருந்துகளை சலிப்பதற்கு அவங்க பயன்படுத்துவாங்க. நுண்ணிய துகள்களாக அந்த பொடிகளை வந்து எடுத்து அதை மருந்தாக பயன்படுத்தணும்னா துணி மூலமாக தான் சலிப்பாங்க, அரிப்புகள் இல்லாமல். அதுக்கு பேர் வஸ்திரகாயம்னு சொல்கிறது. அப்புறம் ஒரு மருந்துகளை உற்பத்தி செய்வதற்கு துணிகளில் வந்து மருந்து பொருளை தடவி அதை வந்து ஒரு சீலை செய்தல்மாங்க. அந்த பாத்திரங்களில் சுற்றி அந்த சீலை செய்வதன் மூலமாகவும் மருத்துவ செறிவை வந்து அந்த மருந்து பொருளுக்கு ஏற்படுத்துவாங்க. இது மாதிரி துணிகள் வந்து அந்த காலத்திலேயே வந்து ஒரு மருத்துவனுடைய நலவாழ்விற்கு மூலிகைகளோடு இணைந்து பயன்பட்டுட்டு வந்திருக்கு. அவுரி இலையை வந்து பதப்படுத்தி
இண்டிகோ சாயம் நீல கலர் வர்றதுக்கு பயன்படுத்துகிறோம். அது வந்து ஒரு அருமையான மருந்து ஆக்சுவலாக. அது நம்ம இந்த இண்டிகோ கேக்கு தயார் பண்ணுற இடத்துல யாருக்காவது அடிபட்டுருச்சு அல்லது கொஞ்சம் உடல்நல குறைவாக இருக்காங்கன்னா, அந்த ஃபேக்ட்ரியில் அந்த அந்த பதப்படுத்துகிற இடத்துல அவங்கள வேலை செய்ய விடும்போது அங்கே வெட்டு காயம்லாம் கூட ஆறிடுது. அந்தளவுக்கு அது மருந்து. அப்போ இண்டிகோவில் உள்ள அந்த பதப்படுத்தி அந்த கேக் தயார் பண்ணி அந்த தண்ணியை வெளியே விடும்போது, இப்போ ரசாயன உரங்கள்லாம் போட்டு அந்த நிலம் வந்து எதுக்கும் பயன்படாமல் இந்த உவர் நிலம் மாதிரி போன இடத்த கூட அந்த இண்டிகோ வந்து ரெகுலராக அந்த தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருந்தோம்னா அந்த நிலம் வந்து பலபடியும் ஜீவன் பெற்று அதில் பயிரிடுற அளவுக்கு அது அவ்வளோ பிரமாதமான மூலிகை அது. இந்த குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புவி வெப்படைதலுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் ரொம்ப முக்கியமான காரணம் வந்து இந்த ஆறுகள், குளங்கள், நீர்நிலைகள் வந்து பாதிப்படைவது. அதில் வந்து இந்த மாதிரி சாயங்களை, வேதியியல் சாயங்களை வந்து நம்ம கலந்து விட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளுடைய படிவங்கள் எல்லாத்துலேயும் அந்த வேதிப்பொருட்கள் கலந்து அந்த அந்த நீர்நிலைகளில் வாழக்கூடிய உயிர் பொருட்கள், தாவரங்கள் எல்லாமே கெடுதல் அடைகிறதோட அதை பயன்படுத்தக்கூடிய மனிதருக்கும் பல்வேறு பிரச்சனைகளே வருது. அப்படியெல்லாம் வராமல் தடுப்பதற்கு இந்த இயற்கை சாயங்கள், இந்த இயற்கை மூலிகைகளிலிருந்து பெறக்கூடிய தாவரங்களுடைய மூலக்கூறுகள் ஒரு மிகச்சிறந்த மாற்றாக இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இதில் பயன்படுத்தக்கூடிய நெசவாளர், அதுக்கப்புறம் பயன்படுத்த அந்த நெசவு தறி எடுத்தப்புறம் அந்த ஆடையை பயன்படுத்தக்கூடிய மனிதர், அதுக்கப்புறம் அந்த பயன்பட்ட பின் போகக்கூடிய கழிவு, எல்லா விஷயத்துலேயுமே இயற்கையோடு ஒட்டி இருக்கிற ஒரு மிகச்சிறந்த விஷயம் வந்து இந்த இயற்கை சாயங்கள். இப்போ எங்கள் அண்ணன்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அடிக்கடி அவர் சொல்லுவார், என்னன்னு கேட்டிங்கன்னா, சொசைட்டியிலேருந்து நம்ம நிறைய வாங்குகிறோம், அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது திருப்பி பண்ணணும் பாரு. அதாவது இந்த ஸ்பான்சர்ஷிப்பை பற்றி பேசும்போது
நிறைய கஸ்டமர்ஸ் நம்மள்கிட்ட வராங்க. அவங்கள வந்து இண்டிவிஜுவலாக எல்லாரையும் தேங்க் பண்ண முடியாது. பட் த்ரூ ஸ்பான்சர்ஷிப் we can really thank themனு சொல்லுவார். எந்த பொருளை உற்பத்தி செய்தாலும் அந்த உற்பத்தி செய்யப்படுகிற பொருளோட மூலப்பொருள் ஆரம்பித்து சாதாரணமாக ஒரு சிப்ஸ்ன்னு எடுத்துக்கோங்களேன். அந்த சிப்ஸை சாப்பிட்றாங்கன்னா அந்த சிப்ஸ் உருவாகிறதுக்கான உருளைக்கிழங்கை விதைக்கக்கூடிய விளைவிக்கக்கூடிய விவசாயி, அந்த விவசாயியோடு சேர்ந்து பணியாற்றக்கூடிய விவசாய தோழர்கள், அந்த மண்ணுக்கு உதவியாக இருக்கக்கூடிய மற்ற அந்த கிராமவாசிகள் ஆரம்பித்து கடைசியாக அதை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பு நிறுவனங்களில் இருக்கிறவங்க, அப்புறம் அதை வந்து பேக் செய்கிறவர்கள், அதை வந்து வணிகப்படுத்துகிறவங்க, அதை சந்தைப்படுத்துகிறவங்க, கடைசியாக அதை சாப்பிடக்கூடிய அந்த ஒரு கிளையண்ட், அவங்க வரைக்கும் உற்பத்தியிலிருந்து கடைசியாக சாப்பிடக்கூடிய அந்த வாடிக்கையாளர் வரைக்கும் அனைவருக்கும் உடல் நலமும் கேடு வந்துடக்கூடாது. அதனுடைய லாபம் பகிர்ந்து இருக்கப்பட வேண்டும். அதனுடைய பலன் வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து இருக்கணும்னு சொல்கிறது தான் ஃபேர் ட்ரேட் அப்படிம்பாங்க. அப்போ அந்த ஃபேர் ட்ரேடுங்கிறத இன்றைக்கி வந்து வளர்ந்த நாடுகள்லாம் தன்னுடைய அட்டைகள்லேயே இது வந்து ஃபேர் ட்ரேடில் டெக்னாலஜியில் டெவலப் பண்ணியிருக்கோம், இதனுடைய பலன் எல்லாருக்கும் பகிர்ந்து அளிக்கப்படுகிறது அப்படின்னு. அந்த அடிப்படையில் பார்த்தாலும் இந்த இயற்கை சாயத்தின் மூலமாக பயன்படுத்தப்படக்கூடிய அந்த ஆடைகள்லாம் பார்த்தா அதை தயாரிக்கிற நெசவாளர் அது அதிலிருந்து ஏற்படக்கூடிய கழிவுகள்னாலும் அந்த பூமி கூட சேதமடைந்து விடாமல் இருப்பதற்காக அதுவும் பாதுகாக்கப்படுது. அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆடையை அணியக்கூடிய நபர்களுக்கும் அது வெறும் அலங்கார பொருளாக மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு உடல் நலத்திற்கும் பயன்படக்கூடியதாக பார்க்கும் பொழுது இதுவும் ஒரு அற்புதமான ஃபேர் ட்ரேடு மாதிரி தான் எனக்கு தோன்றுகிறது. ஆர்எம்கேயோட கான்ட்ரிபியூஷன் என்ன சொசைட்டிக்கு, இந்த என்வாயர்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்கு எங்களோட கான்ட்ரிபியூஷன், சின்ன கான்ட்ரிபியூஷன் கேட்டிங்கன்னா இந்த நேச்சுரல் டைஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த தீபாவளிக்கு வழங்குகிறோம் புதிய RMKV நேச்சுரல்ஸ்.